வீட்டுக்கு ஒரு பிள்ளைன்னு நிலைமை வந்துருச்சு. ஸோ தங்களோட ஒட்டுமொத்த அன்பு பாசத்தையும் பிள்ளை மேல கொட்டுறாங்க. நாங்க வாழறதே பிள்ளைக்காகன்னு ஒரு மனநிலையில அதிகமா செல்லம் கொடுக்கறாங்க. பிள்ளை மேல அன்பு வைக்கிறதுக்கும் செல்லம் கொடுக்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதிகமா செல்லம் கொடுக்கறதால பிள்ளைங்களுக்கு உண்டாகிற மோசமான பின்விளைவுகளை ஒவ்வொரு பேரண்ட்ஸும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். 1. செல்லம் கொடுக்கற பிள்ளைங்க சோம்பேறியா வளர்றாங்க. நடக்க முடியும்னாலும் தூக்கச் சொல்லுவாங்க. சாப்பிட தெரியும்னாலும் ஊட்டி விடச் சொல்லுவாங்க. ஷூ கழட்டுறதுக்கும் ஆள் தேடுவாங்க. இந்த பழக்கம் பாடம் படிக்கிறதிலும் தொடரும். சோ கஷ்டப்பட்டு வெற்றி அடையிற மனப்பான்மையை இந்த குழந்தைங்க இழந்துடுறாங்க. 2. தனக்கு பணிவிடை செய்யறதுக்காகவே அப்பாவும் அம்மாவும் இருக்காங்கன்னு ஒரு மனநிலை பிள்ளைக்கு வந்துடுது. பெற்றோரோட பாசத்தை புரிஞ்சுக்காம அவங்கள ரோபாட் மாதிரி பார்க்காங்க. இதனால பெற்றோர் மேல மதிப்பு மரியாதை பிள்ளைக்கு வர்றதில்ல. 3. என்ன செஞ்சாலும் பிள்ளைய பெற்றோர் பாராட்டுறாங்க, கொண்டாடுறாங்க. ஆனா வெளியுலகில் பாராட்டும் வெற்றியும் கிடைக்கலனதும் அதீத கோபத்துக்கு ஆளாகிறாங்க. மத்தவங்க கூட விளையாடுறதையும் காம்படிஷன்ல பங்கேற்கிறதையும் தவிர்த்துடுறாங்க. 4. பிள்ளையோட ஒழுக்கமின்மையை சில பெற்றோர்கள் ரசிக்கிறாங்க. அதாவது வாடா போடின்னு பெற்றோரை மோசமா திட்டுறதையும் ரசிச்சு சிரிக்கிறாங்க. இது சமூகத்தில் மோசமான பின்விளைவுகளை உண்டாக்கிடும். 5. கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுத்துடுறதால பெற்றோரோட கஷ்டம், சிரமங்களை பிள்ளைங்க ஒருபோதும் புரிஞ்சுக்கவே மாட்டாங்க.